வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் தாக்கியதில் 2ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. மாணவனுக்கு உயிரெழுத்துக்கள் தெரியாத காரணத்தினால் ஆசிரியர் தாக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆசிரியர் தாக்கியதில் மாணவனின் நெற்றியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தலை மற்றும் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அடிச்சிருக்கிறீங்க டீச்சர், அங்க கண்ணாடியில எல்லாம் காயமா இருக்குது. கண்ணாடியில காயமா இருக்குது, தலையெல்லாம் மீங்கி இருக்குது டீச்சர். நீங்க நான் உங்களுக்கு சொன்னதான் அடிக்கிறதா இருந்தா நீங்க கையில இல்லாட்டி காலில் அடிக்கிறதா டீச்சர். கையிலையும் காலில அடிச்சா பிள்ளை அங்காலையங்காலையில ஓடினா சில நேரம் பட்டிருக்கும். உங்களோட பிள்ளைக்கா இங்க ஏதாவது காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. ஆனா அவனா கூட தெரியாம நிக்கிறான், தயவு செஞ்சு நானே வந்து கூட்டிட்டு போவோம். நானே எடுக்கணும்னு தான் நினைச்சு கொண்டு இருந்தேன். நீங்க எடுத்ததுக்காக சொல்லணும் இருக்க சொல்றேன். ஒற்று எழுத்து தெரியாம நிக்கிறான். ஆனா அவன் நான் தெரியாம நின்றா அடிக்காம எனக்கு கொஞ்சிறதோ விளங்கியல. நீங்க கொஞ்சம் அவனும் தேவையில்ல டீச்சர். உங்களை கொஞ்சம் சொல்லி நான் உங்களோட பாரம் கொடுக்கலையே, பிள்ளைய படி கொடுக்க சொல்லி தான் நான் பாரம் கொடுத்தேன். சரியா சரியா? நீங்க இப்படி ஒரு பிள்ளைய இப்படி அடிக்க கூடாது, இப்படி கொடூரப்படுத்த கூடாது பிள்ளைய. சரியா? நாளைக்கு காய்ச்சி கொள்றேன்னா நேரடியா நாளைக்கு காய்க்கிறேன் டீச்சர். இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் மீது தண்டனை என்ற பெயரில் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொண்டு மாணவர்களை வளப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே மாணவர்களை அடித்து துன்புறுத்தி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. கடந்த சில மாதங்களுக்குள் இவ்வாறாக செயல்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பில் ஆளுநரின் செயலகத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பதிவாகிய 3 சம்பவங்கள் தொடர்பில் ஆளுநரின் பணிப்புரைக்கமைய உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்னும் கூற்றுக்கமைய இறைவனாக போற்றப்பட வேண்டிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு துன்பம் இழைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. கற்றலில் சிக்கல்களை எதிர்நோக்கும் மாணவர்களை எவ்வாறு கற்றலில் ஈடுபடச் செய்வது என்ற யுக்தியை கண்டறிந்து அவர்களுக்கான கற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காகவே ஆசிரியர்களுக்கான விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசினால் ஆசிரிய நியமனம் வழங்கப்படுவதோடு மாதாந்த கொடுப்பனவும் வழங்கப்படுகிறது. எனினும் ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்களின் நிலையை அறியாது அவர்களை அடித்து துன்புறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தற்போது பதிவாகியுள்ள இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதிருக்க பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை செய்ய வேண்டும். அவ்வாறு இன்றி பொறுப்பற்ற வகையில் செயல்படும் அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார்.